முடிகாணிக்கை செலுத்துவது என்பது மரணத்திற்கு நிகரானது என்று தெரியுமா? மகாபாரத போரின் இறுதி நாளில் துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமன் திரௌபதியின் 5 குழந்தைகளையும் பாண்டவர்கள் என நினைத்து இரவோடு இரவாக வெட்டி சாய்த்தான். விடிந்ததும் மகன்கள் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பாண்டவர்கள். இப்படிப்பட்ட கொடூர செயலை செய்தவனை கொல்லாமல் விடமாட்டேன் என சபதம் எடுத்தான் அர்ஜுனன். அன்று மாலை அஸ்வத்தாமன் தான் இதற்கு காரணம் என கண்டறிந்து அஸ்வத்தாமனை இழுத்து வந்தனர் பாண்டவர்கள். துரோணரின் மகனா என்று பாண்டவர்களும் திரௌபதியும் அதிர்ந்து போனார்கள். யாராக இருந்தால் என்ன, இவன் தலையை கொய்யாமல் விடமாட்டேன் என கர்ஜித்தான் அர்ஜுனன். அப்போது அங்கு வந்த கிருஷ்ணர், அவன் தலையை எடுக்க வேண்டும் என்பதில்லை அர்ஜுனா, அவன் சிகையை அழித்துவிடு, அது அவனுடைய மரணத்திற்கு ஈடானது என்றார். இந்த இடத்தில் காலச்சக்கரத்தில் சற்று பின்னோக்கி வந்தால், அதற்கு பிந்தைய நம் மூதாதையர்கள் தவறு செய்பவர்களை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஊர்வலம் வர செய்வதையும் இத்தருணத்தில் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் கடும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்தாலும் உங்களுக்கு மரண திசை நடக்கிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டாலோ உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திடம் மொட்டை போடுவதாக வேண்டிக் கொள்ளுங்கள். தலை போகும் பேராபத்தில் இருந்தும் கூட நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள்.